அனைவருக்கும் காலை வணக்கம். நான் லெஃப்ட் பாண்டி. இந்த லைவ் ரொம்ப நாள் கழிச்சு நான் லைவ் போடுறேன். அது சில காரணங்கள் இருக்குது. நம்ம ஒரு அரசியல் நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த அரசியல் நோக்கி போகும்போது அண்ணன் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு சூழ்நிலையும் எதிர்கட்சியிலாலும் சரி ஆளுங்கட்சியிலாலும் சரி நிறைய தொந்தரவுகள் அனுப்பிச்சு வராங்க. அது என்னோட ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்கிறதுனால இந்த வாட்ச் பண்ணி நிறையா கரெக்டாக நிறையா டீட்டெயில் பேசுகிறத நம்ம லைவ் போடாமல் இருந்தோம். அதாவது ஒரு மனிதன் அந்த நாட்டில் யார் வேண்டாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். ஜனநாயக நாடுன்றோம், மக்களாட்சின்றோம். அப்படின்போது யார் வேண்டாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன நோக்கத்துக்கு அரசியலுக்கு வராங்க, அவங்க என்ன கொள்கை கோட்பாடு வராங்க, அதை மட்டும்தான் பார்க்கணும். தவிர்த்து நீ கட்சி ஆரம்பிக்கலாமா, நீ கட்சி ஆரம்பிக்கலாமா, ஒரு நடிகை கட்சி ஆரம்பிக்கலாமா, இந்த வாதங்கள் நிறைய ஓடுது. ஏன்னா நடிப்புன்ற ஒரு தொழில் தான். ஏன்னா நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது எது சட்டம் இருக்கான்னு தெரியல. அதை நிறையா இந்த லெட்டர் கட்சியுமே நிறையா பேத்துறாங்க. அவையெல்லாம் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது கரூர் சம்பவம் எங்களோட தமிழக வெற்றி கழகத்தில் எங்களோட அரசியல் கட்சி இருக்கும் வரை அது மிக மனதுக்கு மிக வலியை கொடுக்குற ஒரு நிகழ்வு அது. ஏன்னா அந்த இறந்த 41 குடும்பமுமே எங்கள் அண்ணனை உசுரா நேசித்தவங்க. அதை வச்சு நிறையா பேர் அரசியல் பண்ணாங்க. நிறையா அரசியல் கட்சிகள் அன்னைக்கு ஒரு மாதிரியாக பேசுனியா, அது முடிஞ்ச பிறகு மேடைக்கு பேசுகிறாங்க. யார் இந்த சீமான் கட்சிக்காரங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாம் நிறையா பேசுகிறாங்க. ஆனால் நீங்களே நான் தமிழர் கேட்குறேன், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றது தமிழக மக்களுக்கு இடம் கொடுத்துட்டேன். ஏன்னா 2008 10 கட்சி ஆரம்பிச்சிருக்க. இன்றைக்கி 2026 ஆகி போச்சு. இந்த 14-15 வருஷத்தில் உன்னால் ஒரு வார்டு கவுன்சில் கூட ஆகும் இல்லை. நீங்களாம் எங்களை பேசுகிறீங்க. கேட்டால் வெளியில் அங்கே தம்பின்னு இருக்கிறது, இரங்கல் சொல்லிடுறது, அப்புறம் மேடைக்கு போய் போடா அந்த கூட்டத்தை போய் சாகடான்றது. என்னடா உங்க நோக்கம்? அதில் அந்த சாட்டை திரும்பின பேசுகிற பொடிப்ப இலை செல்லண்டியே சில்லற இலை ஒன்றா நம்ம சில்லற. ஏன்னா திமுக 200 போவாண்டா, நீ 5 10 1 சில்லற வாங்குற நாய். நீ எங்கள் அண்ணனை பேசி உட்காந்துக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறேன், ஜவரியத்துக்கு பேசுகிறேன், ஜவரி மயிருக்கு பேசுகிற. ஒன்னங்க வரை தேனி பக்கம் வந்துடாரி மாப்பிள்ள, நீ தேனி பக்கம் வந்துடாத. முடிஞ்சா சரியான ஆம்பளை உன் மீட்டிங் அடுத்த மீட்டிங் தேனி வந்து வரா நீ. ஏன்னா உனக்கு உண்டுலண்டாக என்னென்ன எடுக்க, என்ன நினச்சி பேசுகிற நீ? ஜாவிரத்துக்கு என்னமோ அரசியல் பேசுகிற, கருத்தியெல்லாம் பேசுகிற, சும்மா மேடை போய் பேசுகிற செய்கிறாங்க. செருப்படி உட்காந்துருக்கு இந்த டிபேட்டில் உட்காந்து பேசுறது, அதில் செருப்படி உட்காந்துருக்க. இல்லை நல்லா யோசிடா. நான் பெருசாக பேசக்கூடாதுன்னு நினச்சேன். சாட்டை உன் ஊர் திருநெல்வேலி, ஏன்னா உங்கள் வீட்டுக்கு நம்ம ஊர் புதுக்கோட்டை, திருச்சியில் என்ன உட்காந்துக்க, திருச்சியில் என்ன உட்காந்துருக்கு நீ? ஏன் தெரியுமா? இந்த மணல் அல்றேன் பாரு, அவன்ட்டு பிச்சை எடுக்குது திருச்சியில் உட்காந்துக்க நீ. உன் வரலாறு, உன் ஹிஸ்ட்ரி, நீ என்னென்ன உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க ஒன்று எல்லாமுடா. இல்லை இன்னும் சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், லெஃப்ட் படித்தேன்னு சொல்கிறேன். நான் தமிழக வெற்றி மாவட்ட செயலாளர், நான் தெற்கு மாவட்ட செயலாளர். நீ சரியான ஆம்பளை, ஒரு அப்பனை ஆத்தாளுக்கு பிறந்தாக்க நீ தேனி பக்கம் வரா நீ. ஏன்னா நீ எம்மிட்டு உங்கள் அச்சு படத்தை வாரே இல்லையோ. ஏன்னா உன்னை வச்சு நாங்கள் என்னென்ன செய்யணும்னு பாடுறா. ஜவிரித்தி பேசி உட்காந்துருக்கேன். நான் கேட்க ஆள் நினச்சிக்க கேட்க. இல்லை எங்கள் அண்ணன் எங்களை பேச நான் வீடியோ போகிற கூட எங்கள் அண்ணன் பார்த்தீங்க கண்டிப்பாக இரு. ஏன்னா நேற்று ஒரு அரசியல் பேசுகிற, இன்னைக்கு ஒரு அரசியல் பேசுகிற, மாற்றி பேசுகிற. நீ கொள்கையை பற்றி பேசுகிற, கோட்பாடை பற்றி பேசுகிற. தமிழ் தேசியம் என்ன தெரியுமாடா? ஈழத்தமிழுக்கு நீ என்னடா செஞ்சு சொல்லுடா. இல்லை 2008 நாங்கள் ஒன்றா இருந்தோம்டா. சரியா? தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கும்போது 2008 தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருக்கும். இது கடந்து எங்கள் தளபதி சென்னையில் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஏன்னா எங்கள் தளபதி இளைஞர் தமிழிசை கல்யாணம் முடிச்சுக்காரு. உங்கள் வரலாறு எடுத்து பாருங்கடா. உங்கள் உடனே சீமானு அவங்க மாமியார் என்ன ஜாதி தெரியுமா? நாய்க்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்புறம் அவங்க மனைவி என்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்க? நாய்க்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நீங்கள் தமிழ் தேசியம் பேசுவீங்க. உங்கெல்லாம் செருப்பு கழுத்தை அடிச்சு ஒன்றும் இல்லாமல் அடிச்சு இலைக்கு வரும் சாட்டை. உன்னையும் செருப்பை பழைய செருப்பு கழுத்தை அடிச்சு நீ தாங்க வேடா.
நீ வந்து வர இல்லை மாப்பிள ஒக்கால ஓலி இன்னும் சொல்லுண்டா இல்லை நீ தேனி வந்து வாரு. நீ தேனி வரும்போது தமிழை வெற்றி கிளம்புகிறா லெஃப்ட் பாயிண்டியா நான் என் தனிப்பட்ட நீ என்னோட இதை பார்ப்படா நீயே கேட்டாது லோலாய் நாயி ஒன்றுக்கு லோலாய் நாய் நீயே எங்கே போகிற இடமா செருப்பி வாங்குறது கேட்ட நீ மிரட்டுறாங்கன்றது ஊரை போகிற ரோட்டில் வச்சு பேசும்போது இனிக்குதோ ஊரை போகிற ரோட்டில் வச்சு பேசுறீல அப்போ உனக்கு இனிக்குதோ அப்போ ஒரு ரோட்டில் வச்சு பேசுனா வீட்டில் வந்து நிற்பியான் உன் வீட்டில் வந்து நிற்பியான் ஒன்னிய என்னென்னு செய்வான்டா ஒரு வீடியோக்கு 2 லட்சம் ரூபா வாங்கி பிச்சை எடுத்துட்டு ரோட்டு வழி பிச்சை நாய் நீ அந்த கட்சியை வச்சு நீ பிச்சை எடுக்கிற நாய் நீ எங்களை பேசி உட்காந்துக்காமடா யூடியூப் சேனல் உன் போல யோசிச்சு போடுறா குடிக்க கஞ்சிக்கு வக்கிருக்கு பண்ணுவானுங்களா நீ ஒரு ஆளு நீ ஒரு அரசியல்வாதி ஏண்டா 30 வருஷம் திமுக பேச துப்பு மயிறு கிடையாது ஏன்னா 30 வருஷம் அதிமுக பேச துப்பு கிடையாது இப்போ கரண்ட் ஆளுற பிஜேபி பேச துப்புல நாய் நீ எங்களை பேசி உட்காந்துருக்க இல்லை நீங்கள் வரும்போதே உங்கள் மீட்டிங்கில் உங்கள் அரசியல் எதிரி உங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லி எந்த கட்சியும் எதிர்த்து உள்ள வந்தீங்களாடா எங்கள் அண்ணன் ஃபர்ஸ்ட் மாநாட்டில் சொன்னாரா ஏன்னா திமுகவும் பிஜேபி எங்கள் அரசியல் கொள்கை எதிரி சொல்லிட்டு வந்தார் சரியான ஆம்பளம் ஒரு வித்துக்கு ஒரு விந்துக்கு நீ பிறந்திருந்தா அப்படி சொல்ல துப்புருச்சு அவன் தலைவனுக்கும் சரி உனக்கும் சரி இருச்சாடா பிச்சைக்காரன் நாய நீ எங்கள் அண்ணனை பேசி வரையாக்க காலாவாடி நீ வாடி மாப்பிள தேனி வாடி நாங்கள் காட்டுறோம் உங்க கட்சிக்கார தேடி நிப்பாடு நாங்கள் வந்து நிற்கிறோம் இலை கருத்துலையும் சரி ஆள் தாட்டித்தையும் சரி நீ ஜெயிச்சுக்கிட்டாக்க உன ஆம்பளோட நாங்கள் நீ சரியான ஆம்பளைங்களை ஜெயிச்சுக்கிட்டாக்க கருத்தில் ரீதியாக சரித்தேன் களி வேற எந்த பையன் சரித்தேன் வா நேரம் மோதி பார்த்துருவோம் சும்மா சந்துக்குழியும் பொந்துக்குழியும் ஒரு ரூமுக்குள்ள வந்து பேசுறது ஒரு மூத்திரச்சந்திர உட்காந்து பேசுறது கக்கூசு உட்காந்து வீடியோ பேசுறது நீ ஆம்பளை உன் ஆம்பளத்தை எங்கிட்ட காட்டுறா இல்லை எங்கள் அண்ணன் ஒன்று தெரிஞ்சுக்க எங்கள் அண்ணன் கேட்டு அமைதியான கேட்டு இல்லை எங்கள் அண்ணன் சொல்லிட்டு களத்தில் நிற்க நாயெல்லாம் பேச மாட்டான் இல்லை பரேசி நாய நீ களத்தில் உடையறா களத்துக்கு வெளியே நின்று வேடிக்கை வைக்கிற நாய் நீங்கள் அப்பப்போ வேண்டிய காசு வாங்க பிச்சை எடுக்க பிறகுத்தீங்க என்ன நீ அரசியல் பண்ணி உட்காந்துக்க நீ பண்ணுற அரசியலாக்க நீ ஒரு அரசியல்வாதி உன் நொன்ன அரசியல்வாதி என்ன நினைச்சிருக்கீங்க உன் கூட சின்ன பையன் கொல்ல போய் திரிறாங்க பல கனவோடு தெரியும் அவன் கனவோட மண்ணலி போறது நீயும் நொன்னு தான்டா காலாவோலி நீ ஒரு ஆம்பளை நீ ஒரு தாட்டியாக்க நீ ஆம்பளாடா ஏய் உன் பர்சனல் வாழ்க்கை பேசுன்னு வச்சுக்க நான் கிழிச்சிருச்சு சுதாம இருந்துக்க உன் பர்சனல் வாழ்க்கை அப்படி ஒரு தரமான வாழ்க்கையும் கிடையாது ஒரு தரம் கட்ட வேணியே எதுவும் இல்லாமல் எங்கள் தென் மாவட்டத்து பக்கம் பிறந்து இப்படி பொழைக்கிறதுக்கு எவனாச்சும் பஸ் ஸ்டாண்டு இப்படி போய் அப்படி போயிடலாம் நீ யாரும் தப்பா நினைச்சுக்காம ஏன்னா அவன் பேசுற பேச்சுகள்லாம் அப்படி பேசிட்டு உட்காந்துருக்கான் அவன் கேட்க ஆள் நினைச்சு பேசிட்டு இருக்கான் இல்லை ஏன்னா 10 காசு பிச்சை எடுத்து திருநெல்வேலி நடத்தி கட்சி நடத்துற நாய் நீயே எங்களை பத்தி நீ பேசி உட்காந்துக்காக்க இல்லை எங்க அண்ணன் கெண்டக்கால் ரோமத்துக்கு பிரிவாடா நீயே எங்க அண்ணனோட கெண்டக்கால் ரோமத்துக்கு அது எங்க அண்ணன் தொகுதியில் நிற்பன்ற இல்லை மாப்பிள நீங்க தேனி மாவட்டத்தை வந்து ஒருத்தர் நில்லு நான் நிக்க வேணாம் என் கட்சியில் முக்கியமான நாகரவண்டி நிக்க வேணாம் என் கிளை செயலாளர் நிப்பாட்டி உன்னை டெபாசிட் என்னன்னு சொல்ற மாப்பிள எங்கிட்டு பார்த்தாலும் போறது என் கடைசியில என் தலைவன் கவுட்டுக்குள்ள நுழையுது ஏன்னு தெரியுமா நீ நடந்த யூடியூப் சேனலு திமுக பத்தி பேசுன எட்டி பார்க்க மாட்டான் அதிமுக பத்தி பேசுனா நாய் சிந்த மாட்டாது பிஜேபி சேர்த்து பேச மாட்டீங்க நீங்க ஏன் தெரியுமா பெரிய மாமியை உட்காந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா காங்கிரஸ் பேச மாட்டீங்க நீ சொல்லுவீங்கல்ல காங்கிரஸ் வந்து தமிழ் தேசியத்துக்கு வந்து ஈழத்தில் வந்து பிரச்சனை பண்ணாண்டு இன்னும் காங்கிரஸை பத்தி பேசி எத்தனை வீடியோ போடுங்க சொல்றா இன்ன வரைக்கும் பிஜேபி பத்தி எத்தனை வீடியோ போட்டுக்க காங்கிரஸ் 100 வருஷம் கட்சிடா பிஜேபி 100 வருஷம் கட்சிடா திமுக 70 வருஷம் கட்சிடா அதிமுக 50 வருஷம் கட்சிடா தமிழக வெற்றிகளை வந்து 2 வருஷம் ஆச்சு எங்க மேல நீ எம்பிட்டு உனக்கு எந்தெந்த மாமியம் காசு கொடுத்தான் பாத்தியா அந்த மாமியம் சொல்லி வச்சுக்க நீ ரெடி ஆயிடுக்க 2026 அந்த மாமியும் சரி அந்த மாமன் மருமன் ஒன்னையும் சரி வச்சு வெங்காயம் பச்சை போட்டு வறு கட்டிட்டு அவனு என்ன இருக்க நீ நினைச்சிட்டு இருக்க உங்க மேல எம்பிட்டு கேஸ் இருக்கு எம்பிட்டு 3 சீட்டில் உட்காந்துருக்க நீ எங்கெங்க எவன் பெரிய தின்னு உட்காந்துருக்க திருநெல்வேலி வேலை ஊருக்கு போயிட்டு ஒரு காசை வாங்குற ஒரு 10 லட்ச ரூபா வாங்குறது கட்சிக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்குது 8 லட்சம் ரூபா ஆட்டையை போறது இந்த பொழப்புக்கு இது பொழப்பாடா எவனுக்குடா உண்மையா இருந்துக்க சொல்றா கட்டணம் உண்மையா இருந்துக்கடா உண்மையை சொல்ற கட்டணம் உண்மையா இருந்துக்க நீயே உன் கட்சி தலைவனுக்கு உண்மையா இருந்துக்கடா உனக்கு கீழே தம்பிகளுக்கு உண்மையா இருந்துக்கடா நீயே எவனுக்கு உண்மையா இருந்த உங்ககிட்ட இருக்கிறதுக்கு உண்மையா இல்லை ஆதார நாய் நீயே
இன்னும் மிச்ச கட்சிக்கு உண்மையாந்தி வைக்க அது கூட்டணி வரமாட்டோம் இல்லை சீமான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சந்திச்சாருடா. அதன் முதல் முக்கிய காரணம் நீயே இந்த இடுமனை காய்ச்சிட்டு இருக்க அல்ல அம்சமான மூஞ்சி வச்சு இல்லை நீ அதுவும் இல்லாம ஒருத்தர் பேசும்போது நக்கல் பண்ணுவ பத்தியா ரொம்ப அம்சமா நக்கல் பண்ணுவேன். எப்படி நக்கல் பண்ணுவேன் தெரியுமா? அதை பார்க்க நல்லா இருக்கு நினைச்சுக்க. 1ஆம் நம்பர் சீம அப்படி இருக்கா நீ 1ஆம் நம்பர் சீம அப்படி இருக்க நீ உன்னை பாடியில் அங்கே வச்சேன் அப்படி உடம்பு ஆடிக்கிறதேன் அப்படி இப்படின்னு இருந்தேன் ஏகத்தால குதி பேசுறதேன் ஒன்னு இளங்கரு நாக்கு கிடையாது மெயினான பெயிண்ட் பிடிச்சி முன்னில் உன்னை வந்து மார்க் கல்யாணம் பண்ணி விட்டுருணும். மார்க் கல்யாணம் மாப்பிள்ள இது வந்து இப்போ திமுக அரசுகள் அதிமுக அரசுகள்லாம் வந்து தேர்தல் வந்து அறிக்கையை ஒவ்வொன்றா விட்டுக்கு வராங்க. அவங்களோட முக்கியமான விஷயம் கேட்குறேன். ஐயா எங்களுக்கு வந்து நீங்கள் இலவசங்கள் எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் தார இலவசத்தில் முக்கியமான இலவசம் நல்ல விஷயம் தெரியுமா? விவசாயிகளுக்கு தர மின்சாரம் மட்டும்தான் முக்கியமான இலவசம். அதை தாண்டி எங்களுக்கு உங்களோட டிவி கேட்கல, மிக்சி கேட்கல, கிரைண்டர் கேட்கல, லேப்டாப் கேட்கல. எங்களுக்கு தேவை இலவச மருத்துவம். சரிங்களா? இலவச கல்வி. அது சிறந்த இலவச கல்வியாகணும், சிறந்த இலவச மருத்துவம் ஆகணும். இதைத்தான் நாங்கள் கேட்குறோமே தேர்த்து வந்து எங்களுக்கு வந்து சிறந்த மருத்துவத்தையும் சிறந்த கல்வியும் கொடுங்க. எங்களுக்கு தேவையான பொருட்களை எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் வாங்கிக்கிடுவோம். எங்களை நீங்கள் பிச்சைக்காரன் ஆக வேணாம். நீங்கள் இலவசம் பேரில் எதை தரீங்க? அவை அப்போ சொத்தை எடுத்து தரீங்க. எங்கள் வரி காசு ஜிஎஸ்டி அந்த எஸ்டி இந்த போட்டு செஞ்சு எங்கள் வரி காசை வாங்கி எங்களுக்கு நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்க. எங்கள் அந்த இலவசம் வேணாம். ஏன்னா எங்கள் தமிழ்நாடு வந்து மேலும் மேலும் கடங்கார நாடாக போன அவசியமும் கிடையாது. சரிங்களா? நாங்கள் எங்களை நாங்கள் மேம்படுத்திக்கிறோம். ஏன்னா அதிமுக அந்த 70 வருஷ அரசியலில் வந்து ஒரு தனிநபர் கடன் வந்து 1,30,30,000 இருந்துச்சு. இன்னைக்கு 4லேருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. அது என்னடா நீங்க தர இலவசத்தினாலதான். ஏன்னா இப்ப அதிமுக அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன விட்டுருக்காங்கடா? ஆண்களுக்கு இலவச பஸ் இருக்காங்க. எங்களுக்கு பஸ் வேணாம், இலவச பஸ் வேணாங்க ஐயா. ஐயா இது 2 அரசுன்னு சொல்றான். எங்களுக்கு பெண்களுக்கு இலவச பஸ் தரவேணா, ஆண்களுக்கு இலவச பஸ் தரவேணா. ஏன்னா நாங்க சம்பாரிச்சு அந்த 10 ரூபா டிக்கெட் நாங்க கொடுத்து எடுத்துக்கிறோம். நாங்க சம்பாரிச்சு அந்த 50 ரூபா டிக்கெட் நாங்க எடுத்துக்கிறோம். எங்களுக்கு வாழ்றதுக்கு வழியும் எங்க வாழ்வியல் உயர்த்ததுக்கு அந்த முயற்சி மட்டும் கொடுத்தா போதுங்கய்யா. மிச்சம் இலவசமா தேவையாது. ஏன்னா நாங்க வந்து யார்கிட்டையும் கையேந்து பிச்சை எடுக்கிற அவசியம் கிடையாது. நீ கொடுத்த இலவசத்துல மிகச்சிறந்த இலவசம்டா. அது காங்கிரஸ் ஆட்சி இப்ப வரைக்கும் பண்ணி இலவசம் பண்ணா விவசாயிகளுக்கு தர இலவச மின்சாரம் அது ஒண்ணு போதும். ஏன்னா அவன் விவசாயி ஒருத்தர் நல்லா தலைவன் நாடு நல்லா இருக்கு. எந்த நாட்டில் வந்து ஒரு விவசாயி பாதிப்பு போறானோ அந்த நாடு வந்து மிகப்பெரிய சீரழிவு சந்திக்கும். ஏன்னா இங்க விவசாயி ரோட்ல தெரிஞ்சிட்டு இருக்கியா. நீ அவனை மேம்படுத்துங்க. விவசாய பூரா நீ சொத்த பூரா வித்துப்பட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு வந்தீங்க. நீங்க விவசாயம் ஊத்துங்க. விவசாய பூரா ரோட்ல விலைவாசி வித்துப்பட்டு 1 லட்சம் ரூபாய் வெள்ளாம ஓட்டி அனுப்பிச்சுங்க. 30,000 சம்பாதிச்சு ரோட்ல தெரியா. நீ அவனை உயர்த்துங்க. அதாவது விலைவாசி பொருட்களை நாங்க விளை வைக்கிற பொருளை நாங்க விலையை நிர்ணயம் பண்ண. நான் விவசாயத்தை சேர்ந்தவன். விலையை நாங்க நிர்ணயம் பண்ற மாதிரி சூழ்நிலை உருவாக்குங்க. சரிங்களா? இது நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன் தெரியுமா? இதை வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மின்சாரம் தரீங்க. மின்சாரம் எங்க இருந்து வைக்கிறீங்க? ஆந்திரா கர்நாடகா வாங்குறீங்க. ஏன் மின்சாரத்தை நம்ம உற்பத்தி பண்ண நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லையா? பொருளாதாரம் இல்லையா? எனக்கு எதுக்கு கடை வாங்குறீங்களே? அந்த மின்சாரத்துக்கு தேவையான ஒரு சோலார் லைட்டில் அமைச்சு மக்களுக்கு இந்த மின்சாரத்தை வந்து தடையில்லா மின்சாரத்தை வழங்குற வழியை கொடுங்க. இதெல்லாம் நீ செய்ய மாட்டீங்க. தமிழக வெற்றிக்காலம் 2026 ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பா இலவசம் எதுவுமே இருக்காது. எத்த இலவசம் இருக்காது. விவசாயி கரண்டை தவிர்த்து நீங்க ஒவ்வொரு வீட்லயும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத வச்சது சுயதொழில். பெண்கள் வந்து சுயதொழில் பண்றதுக்கான முயற்சிகள். ஏன்னா வயசானவங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அடிப்படை தேவைகள் இதை நோக்கி முன்னெடுத்து போமே தவிர்த்து வந்து இலவசம் கொடுத்து எங்க மக்களை வந்து அடிமையாக்கி முட்டாளாக்க நாங்கள் தயார் கிடையாது. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. நீங்க வந்து போன எலெக்ஷன்ல வந்து என்ன செஞ்சீங்க? போன பொங்கலுக்கு இது தர மாட்டேன்றீங்க. பொங்கல் பரிசு தரல. இந்த வருஷம் தாரீங்க. இந்த வருஷம் தாரது என்ன தெரியுமா? ஒரு வீட்டுக்கு 3000 கொடுத்துருக்கீங்க. ஒரு வீட்டில் இன்னைக்கு சூழ்நிலைக்கு 3 பேர் 4 பேர் இருக்கீங்க. அப்போ ஓட்டுக்கு 1000 ரூபான்றது அட்வான்ஸ் போட்டு வச்சுக்கீங்க. எப்படி? எங்க வரி பணத்தை வாங்கி எங்களுக்கே போட்டு வச்சுங்க. இதுல வந்து என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க எப்ப நீ பொங்கல் பரிசு கொடுத்தீங்களோ அதுல இருந்து வீட்டு வரி ரசீதும் கூட்டிட்டீங்க, தண்ணி வரி ரசீதும் கூட்டிட்டீங்க. அது கணக்கு பண்ணி 2900 ரூபாய் வருதான். எங்க ஊர் சைடு சொன்னது தகவல் இருக்குது. அப்ப அந்த 2900 ரூபாயில 100 ரூபாய் மக்களுக்கு கொடுத்துட்டு 2000 ரூபாய் நீ கொடுத்துட்டு வாங்கிங்கிறீங்க. அப்ப மக்கள் பூரா இன்னும் முட்டாளா வாழ்ந்துட்டீங்க. ஐயா இன்னும் தெரிஞ்சுங்க, படிச்ச பசங்க நிறைய ஆயிட்டாங்க. ஏன்னா எங்க கட்சியில வந்து இளைஞர்ன்றீங்க. அந்த இளைஞன் பூரா அந்த இளைஞனை படிக்க வச்சாரு அந்த தாய் தகப்பன். அந்த தாய் தகப்பன் படிக்காம போனேன்.
அந்த படிக்க போன தாய் தகப்பன் என்ன செய்யறா, பிள்ளைய படிக்க வச்சான். படிச்சு உள்ள என்ன செய்ய போச்சுன்னா, தான் தாய் தகப்பன் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம ஏமாற்ற போற விஷயத்த அந்த படிச்ச இளைஞன் வந்து தாய் தகப்பன்னு சொல்லிடுறான். சரிங்களா? அது சொல்லும் போது தான் பெத்தவள்ள சொல்ல கேட்குமா, எங்கேயோ நின்று அரசியல் பண்ண உங்க பேச்ச கேட்குமா? நல்லா யோசிங்க வைப்போம். ஏன்னா அந்த இந்த படிப்பத்தே நாங்க இன்னும் சொல்றோம் என்னடா, அரசு பள்ளிகள் நிறைய இடத்துல மூடிட்டாங்க. அந்த மூடப்பட்ட அரசு பள்ளிகள் தமிழக வெற்றிகளை ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் கண்டிப்பா அரசு பள்ளி நிறுவப்படும். எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க எவ்வளவு பள்ளியில மூடுங்களோ அதுல இருந்து ஒரு 20% பள்ளிகள் எக்ஸ்ட்ரா கண்டிப்பா திறப்போம். அந்த பள்ளியிலுமே தனியார் பள்ளி தரத்துக்கு இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? இப்ப நாங்க யார்கிட்ட உங்கள்கிட்ட பிச்சைலாம் கேட்கலைங்கயா, எங்க உலகே தெரியும், உடம்புல தெம்பு இருக்கு, நாங்க ஓடிட்டு இருக்கோம். நாங்க சம்பாரிச்சு எங்க ஒன்றாட்டி எங்க பிள்ளை எங்க அப்பா காப்பாத்த எங்க வழி தெரியும். நீங்க இலவசம் கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்த வேணாம். ஏன்னா இலவசம்ன்றது எங்களுக்கு போற நீங்க பிச்சை. ஆனா எங்க ஆசை வாங்கி எங்கிட்ட பிச்சை ஒரு அதுலேயும் நீங்க பண்ற மிகப்பெரிய அரசியல் இது கடந்து எங்க அண்ணன் பண்ண ஜனநாயகன் ஒன்று வருது, ஒரு கடைசி படம். இந்த 15 வருஷமா ஏன்னா 2010-11 காவலன் படத்துலேருந்து ஆரம்பிச்சிங்க. சரிங்களா? எங்கள் அண்ணன் வந்து அப்போ ஒரு சாதாரண கல்லா கீழே கிடந்தார். எப்படி ஒரு நடிகன்ற ஒரு கல்லா கீழே கிடந்தார். நீங்கள் அவர் படத்துக்கு பிரச்சனை பண்ணி அவர் அத்தியாவை அதாவது சம்மந்தமெல்லாம் விமர்சனம் பண்ணி அப்படியே ஒவ்வொரு அரசியல்வாதி செதுக்குனியா, எதை வச்சு உளியை செதுக்கி நீங்கள் அண்ணனை சாமி சிலையாக்கி விட்டீங்க. தெரியுமா? எங்கள் அண்ணன் வந்து ஒரு நடிகன்ற ஒரு கல்லா இருந்தார். இன்னைக்கு எங்கள் அண்ணனை வந்து உங்களை போன்ற அரசியல்வாதிகள் விமர்சனம் பேர்லையும் அவர் தார தொந்தரவுலையும் பேர்லையும் செதுக்கி சிலையாக்கி இப்போ நீங்கள் அண்ணனை வந்து ஒரு முழு சாமி சிலை ஆக்கிட்டீங்க. 2020 அந்த சாமி வந்து கற்பகத்தில் உட்காந்து மக்களுக்கு மிகச்சிறந்த நல்லது கொடுக்கும். நீ பார்த்துக்கிறங்க. பூசாரி யாருக்கு மாட்டேன், மக்கள் நிறைய வந்து சாமியை சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும். ஏன் தெரியுமா? இவ்வளவு உச்சத்தில் இருக்க எங்கள் அண்ணன் வந்து அரசியல் வர முக்கியமான காரணம் என்னண்டா, நம்ம இத்தனை வருஷமா ஒரு உச்சமான அடியில் இருக்கோம், நம்ம ஊரில் இவ்வளோ ரசிகை இருக்கேன், நம்மளுக்கே இந்த தொந்தரவு உண்டால் அடித்தட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவியா, இந்த அடித்தட்டு மக்களுக்கு எவ்வளோ இந்த அரசு சிரமத்தை கொடுக்குது, இந்த அடித்தட்டு மக்கள் இந்த அரசு வந்து எவ்வளவு முட்டாள்தனம் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த மக்களுக்கு யாருதே உண்மையிலே நல்லது செய்வான்ற சூழ்நிலையும் வந்திருக்கு. நல்லா உட்காந்து யோசிங்க பொதுமக்களே, நீங்களும் நல்லா யோசிங்க. இங்க யாருமே வந்து மிகப்பெரிய தொழிலை விட்டுட்டோ கோடிக்கணக்கான வருமானத்தை விட்டு அரசியல் வரப்பட முடியாது. அப்படி ஒருத்தர் வர்றாருண்டா பணங்காசு சம்பாதிக்க வராரு. நல்லா வந்து யோசிங்க மக்களே. தமிழக பொதுமக்கள் சொல்ற முக்கியமான விஷயமா சொல்றேன். அவங்க வீட்டு பிள்ளை, அவங்க அண்ணனா தம்பி அவர் நினைச்சுங்க. அதில் ஒரு படத்துக்கு 300 கோடி சம்பளம்ன்றாங்க. அந்த சம்பளத்தை வேணா எனக்கா நான் ஒரு இடத்துக்கு வருவேன்னு நினைச்சேன். அந்த மக்கள் நீ வந்து உட்கார வைப்பான்னு நினைச்சேன் சினிமாவில். ஆனால் அந்த மக்கள் இவ்வளோ உச்சமான இடத்துல உட்கார வைப்பேன்னு தெரியாது. அந்த மக்கள் நல்ல செய்யத்தே வராது. பணங்காசு சம்பாதிக்க இருந்தா அவர் சினிமாவில் நடிச்சு போயிருக்கலாம். ஒரு ஒரிஜினலா ஒரு 1000 இடத்த வாங்கி நடுவில் பெரிய அரண்மனை கட்டி ஒரு சுத்தி 100 சிப்பாயை வச்சு ஒரிஜினல் மன்னனை வாழ்ந்து போயிடலாம். அந்த மனுஷன் இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுனால கண்ட நாய் செல்லா காசு 1 சீட்டு ஊழல் பெருச்சாளிகள் இவன் பூரா அண்ணன் வந்து உட்காந்துருக்கான். எப்படியே காரணம் என்னண்டா, அடுத்த கட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு தமிழன் கட்டுக்கணக்கான கூட்டம் சென்றம் என்று ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு. 2 மாநாடு பார்த்துருப்பீங்க. அந்த 2 மாநாடு என்ன உங்களுக்கு தெரியும். மக்கள் வழி சாலை வழியா அவர் ஒரு பிரச்சாரத்துக்கு வராரு. அவர் அதாவது வண்டி மேல நின்று கை காமிச்சு வந்திருந்தாருங்க. அந்த கூட்டம் ஆனால் நின்றுப்பியான். இதுக்கு எல்லா காரணம் அரசியலையும் காரணம் உண்மையிலேயே. ஏன்னா அவரோடு வண்டியில கார் ஏறி நின்று மக்களை கை காமிச்சிருந்தாங்க. அந்த மக்களை ஆனால் பார்த்து தம்மாய் நின்றுப்பியான். அப்போ அந்த கூட்டத்தில் வந்து அளவான ஆட்கள் வந்திருக்கு. நீ செஞ்ச வேலைனாலே கூட்டம் அவரை பார்க்க முடியாது, கையை காமிடக்கூடாது, கிளாஸ் ஏறக்கூடாது, சட்டத்திட்டம் போட்டதுனால மக்கள் அவர் பார்க்குற ஆர்வத்தில், ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு நடிகரோ பார்க்குற ஆர்வத்தில் வந்து மக்கள் வந்து மொத்தம் சேர்ந்து நின்றுட்டான். அப்போ அந்த சாவு காரணம் யாரு? ரைட், கூட்டம் கூடிருச்சு. அந்த கூடின கூட்டத்துக்கு பாதுகாப்பு தர்றது யார் வேலை? அரசு வேலை. கொடுத்தோம். நீங்கள் ஒரு 10 பேர் இருந்தால் அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஒரு 100 பேர் வந்து அதுக்கேற்ற போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு 5000 பேர் வந்து அதுக்கேற்ற போலீஸ் பாதுகாப்பு, 50,000 பேர் வந்து அதுக்கேற்ற போலீஸ் பாதுகாப்பு தரணும். உங்களோட போலீஸ் ஸ்ட்ரென்த் இல்லாத பட்சத்துக்கு அரசு என்ன செய்யண்டா, பக்கத்தில் உள்ள மாவட்டங்களை சொல்லி அந்த போலீஸை உள்ள வர சொல்லலாம். போலீஸ் தான் வேலையை செய்யறாங்க. அந்த போலீஸ் வந்து இந்த வேலையத்தையும் சேர்ந்து கட்டுப்பாடு வைக்கிறீங்க. அவங்க மக்களுக்கு பாதுகாக்க அவங்க வேலை. அவங்க வந்து திமுக காரங்க கிடையாது, அதிமுக காரங்க கிடையாது. அவங்க அதிகாரிகள். எந்த கட்சி வந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ, மேலதிகாரி சொல்றாங்களோ, அந்த அமைச்சர் சொல்றாங்க, அதைத்தான் அவங்க கேட்பாங்க. சரிங்களா? அது இயற்கை தானே. அவங்க மேல சொல்லி தப்பெல்லாம் கிடையாது. ஆனா அங்க உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு ஒரு கேரக்டர் உட்காந்து ஒருத்தர், ஏன்னா இவ்வளவு போலீஸ் போதும், இவ்வளவு இருந்தா போதும். ஏன் செந்தில் பாலாஜி அங்கதானே இருந்தாரு, லைவ் பார்த்து தானே இருந்தாரு. அந்த லைவ்ல தெரியாதா? அந்த கூட்டம் ஒண்ணு தெரியாதா? அந்த கூட்டத்துக்கு எப்பா
ஒரு ஐஜிக்கு ஃபோன் பண்ணிச்சு, எப்போ சார் இந்த மாதிரி சார் கூட்டம் நிறையா கூடு செய்யுது, இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் ஏற்றுங்க, ஏற்றினாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீ ஆக முடியும் செய்ய முடியுன்ற சூழ்நிலையை நீங்கள் ஏன் சார் சொல்ல? ஏன் தெரியுமா? நாங்கள் வந்து சாதாரண பொதுஜனம், எங்கள் தளபதி முதற்கொண்டுமே நீங்கள் வந்து நீங்கள் அரசு, எங்களை பாதுகாக்கிறதே உங்கள் வேலையை. ஏன்னா நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், நாங்கள் வரி கட்டுறோம், அப்போ எங்களை பாதுகாக்க யார் வேணும் நினச்சிங்க? உங்கள் வேலை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 பேர் கூடுறேன், வெறும் 10 போலீஸ் போட சரியாக போகுமா? அப்போ எங்கள் மேலே உங்கள் அக்கறை நின்று இருந்தோம் சரிங்களா? அரசுக்கு வந்து அரசுன்ற ஒரு தலைப்பை மாதிரி, மக்கள் வந்து பிள்ளைய மாதிரி தான். அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி இந்த கட்சியில் உங்களுக்கு தேவையே கிடையாது. சட்டம்ன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தானே, நீ கொடுக்குற நிதின்றது எல்லாத்துக்கும் ஒன்றா தானே போய் சேரும். அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு மட்டும் நீ நிப்பாட்டி வச்சிருந்த சரிங்களா? நீ போனீங்க வந்தீங்க, நாங்கள் சொல்ல கொலைக்கு காரணம் நீங்களா நாங்களும் எங்களுக்கு தெரியாது, அதை சிபிஐ பார்த்துக்கிறேன். எங்களை பாதுகாக்கிற வேலை யார் வேலை சொல்லுங்கய்யா? உங்கள் வேலை. உங்கள் வேலையை சேர்த்து நீ உங்கள் கடமை செய்ய நீங்கள் ஏன் தவறுனீங்க சொல்லுங்கள் சார். கேட்டாங்க அண்ணன், எங்கள் அண்ணன் வந்து அங்கிள்னு சொன்னார்னுவீங்க, என்ன ஸ்டாலின் சார் சிஎம் சார் சொன்னார்னுவீங்க, மரியாதை தனியாக சொன்னார். சீமான் மாதிரி வாடகை பேசியிருந்தார். எங்கள் அண்ணன் பேசுங்க எடுத்து வச்சுங்க, சீமான் பேசுகிற பேச்சு எடுத்து வச்சுங்க சரிங்களா? சீமான் வந்து உங்களோட முதலமைச்சரை எவ்வளோ இழிவாக பேசிப்பாருன்ற வீடியோ உட்காந்து பாருங்கள். எங்கள் அண்ணன் ஒரு கோரிக்கையை வச்சு செஞ்சு பேசுனாலுமே உங்களை எவ்வளோ மரியாதை பேசுனா தெரியுமா? சார் அங்கிள்னு பேசுனா தவிர்த்து வந்து வேற மாதிரி எப்படி பேசுனா சொல்லுங்க வைப்போம். சொல்லி அப்படி எதுவும் பேசலையே, ஏதாச்சும் அப்படி இடத்த இருந்தால் சொல்லுங்க வைப்போம். எங்கேயுமே இல்லையே. அப்போ உங்கள் நோக்கம் என்னண்டா, திமுக வந்து எதுக்க மிகப்பெரிய சக்தி வந்துருச்சு, அதிமுக அது முடியாமல் போயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா அதிமுக உடஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் படம் காமிச்சு ஓட்டிக்கிட்டீங்க. உங்களை அடுத்து பெரிய பள்ளத்தில் தள்ள போகிற கட்சி தாவக்கேன்னு தெரிஞ்சு வச்சு, அதனால உங்களால் எவ்வளோ அழுத்தம் தர முடியுமோ அவ்வளோ அழுத்தம் கொடுத்துட்ருக்கீங்க. ஐயா உனக்கு தெரிஞ்சுங்க, நீங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் சரித்தேன், தாங்கிற சேர்த்து நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் இறைவன் கும்பிடு என்ன தெரியுமா செய்ய கும்பிடுதியுமா? இறைவா எங்களை எவ்வளோ கஷ்டத்தை குருவாயிரவா, அதை விட தாங்குற சத்தியம் கூட குருவாயிரவா, நிச்சயம் நாங்கள் பார்த்துக்கணும். அப்படிதான் நாங்கள் சாமியை கும்பிடுவோம். ஏன் தெரியுமா? எங்கள் அண்ணன் ஒரு மனுஷன் எத்தனை கோடி பேர் ரசிச்சுட்டு இருக்கான். அவன் இந்த ரசிச்சான் பார்த்தீங்களா? அந்த ரசிச்சதுக்கு வந்து அந்த உணர்ச்சிகளுக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுத்தீங்க? தம்பி ஒருத்தர் ராவின் பிரவீன் போறாரு, ஒருத்தர் 150 ரூபா டிக்கெட் 3000 வித்தா அப்படின்னு போறாரு. என் தம்பி ஒன்று சொல்றேன் தம்பி கேட்டுக்க. எங்கள் அண்ணன் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறான்டா, அந்த படத்தை ஒரு வேலைக்காக இருந்தேன். ஏன் தெரியுமா? அந்த படத்தை ப்ரொடியூசர்னு ஒருத்திருப்பாரு. படம் எடுக்கிறது அவர் வேலை, பணம் செலவு வச்சு படம் எடுக்கிறது அவர் வேலை. நடிக்கிறது வாங்கின சம்பளத்துக்கு நடிக்கிறது எங்கள் அண்ணனோட வேலை சரியா? அந்த படத்துக்கு அண்ணன் மட்டும் நடிக்கிறாரு. ஹீரோயின் இருக்காங்க, வில்லு இருக்காங்க, டான்சர் இருக்காங்க, எல்லாம் நடிகர் தானே சரிங்களா? ஆனால் படம் வந்து விநியோகத்தில் போகும்போது தயாரிப்பு விநியோகத்தை விற்கும் போது விநியோகஸ்தர் டு தேட்டர் ஓனர் இப்படி தியாகம் பார்த்துங்க சரிங்களா? அப்போ இது யார் கையில் இருக்கு? கவர்மெண்ட் ஆடுறா, நீங்கள் தானே ஆடுறீங்க, திமுக தானே ஆடுது. இன்னைக்கு எந்தெந்த படம் வரும் அந்த படத்தை அந்த அரசியல் ஆடுறீங்க. நடவடிக்கை யார் இருக்குன்னு நீங்கள் இதே இருக்குன்னு. இன்னும் சின்ன நொட்டோன எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிங்க, நாங்கள் டிக்கெட் வித்துட்டு இருக்கோம், இல்லை எங்கள் அண்ணன் வித்துட்டு இருக்கா? எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு வைப்போம். நீ போய் தேட்டரில் போய் டிக்கெட் வாங்குற, டிக்கெட் ரேட்டு விற்கிறியா, விற்கும் போது அது எக்ஸ்ட்ரா வச்சு அவனை போய் கம்ப்ளைண்ட் பண்ண சரியா? அதுக்கான அதிகாரி வருவாங்கல்ல, வந்து நடவடிக்கை எடுப்பாங்கல்ல. என்னமோ எங்கள் அண்ணன் வந்து சினிமா தேட்டரில் கீழே வச்சுக்கு தரக்க நீ பார்த்தாக்க. இந்த படம் ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு படம் வந்துச்சு. அப்போ வந்து தேனியில் வந்து தேட்டரில் வந்து டிக்கெட் ரேட் அதிகமாக வைத்தாங்க. அதை கம்ப்ளைண்டாக பண்ணி நாங்கள் அதை கொண்டு போய் கலர் ஆஃபீஸில், ஐயா நம்ம டிக்கெட் விலைவாசி அதிகமாக வைக்கிறாங்க, பொதுமக்கள் பார்க்க சிரமமாக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. அசல்ட் அந்த டிக்கெட் ரேட் நடவடிக்கை அந்த மக்களுக்கு இது கொடுத்தாங்க. இதை நான் இன்றைக்கி பண்ணல தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்தே பண்ணிட்டான். இந்த சும்மா அந்த 200 ரூபா வாங்கிட்டு சும்மா டயலாக் போகிறது போலீஸு, அது நீ என்ன சொல்லி எப்படிமா இருக்குது அண்ணே, எங்கள் ஊர் ரவுடிஸ் நடக்குது, இது கேட்க ஆள்லன்றீங்க. வெக்கமாக இல்லை? ஆட்சியே உங்கள் ஆட்சியா, போலீஸே உங்கள் கண்ட்ரோலா? ரவுடிஸ் நடந்தால் கொண்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியா, போலீஸ் வந்து நடவடிக்கை போவாங்க. எந்தெந்த துறையில் தப்பு நடக்குது அந்தந்த துறையை அதிகாரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. அந்த முடிஞ்சவங்க தப்பை திருத்த பார்ப்பாங்க. அந்த தப்பை திருத்தும் போது உங்கள் கட்சி அரசியல் வதிக்காம பார்த்தீங்களா, அமைச்சர் எம்எல்ஏண்டு ஊட வந்துடும் டப்புண்டு, நமக்கு வேண்டியவங்க இந்த தேட்டர் ஓனர், நமக்கு வேண்டிய தோட்ட ஓனர் இப்படி சொல்லி வந்துடுவேன். இப்போ தப்பு யார் மேலே இருக்கு? ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தப்பை வந்து அதிகாரி சொல்லி அந்த தப்பை சரி பண்ணுறது பேர் அரசு. தப்பு பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் அதை போட்டு எங்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் இப்போ கரூரில் பிரச்சனை இருந்துச்சு, சிபிஐ விஷயம் அண்ணன் போயிருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க.
அதேமாதிரி நீ செய்யு. தேட்டரில் டிக்கெட் விற்கிறானா பிடிச்சி போய் நீ எல்லாம் செய்யு. அதே இன்னொன்று சொல்கிறேன், வேற எந்த படத்துக்கு அப்படிலாம் டிக்கெட் விற்கலையா? யோசிங்க வைப்போம். இன்னைக்கு இல்லை, எம்ஜிஆர் சொல்லி வரேன். அப்பங்களாம் எங்கே போயிருந்தீங்க? சும்மா எங்காரு எங்கள் கால நக்கனாத்தையும் உங்களுக்கு கிடைக்க முடியாது நக்கிட்டே இருக்கீங்களா நீங்கள்? ஒரு மனுஷன் வந்து ஒரு மக்களுக்கு நல்ல செய்ய வராரு. வரும்போது அவர் நல்ல செய்வாரா செய்ய மாட்டார்ன்ற முடிவை மக்கள் எடுப்பான். அந்த ஓட்டு போகிற விஷயத்தில் பேசியா பார்த்துங்க. சரிங்களா? அந்த ஓட்டு போடும்போது தெரியும் எங்கள் அண்ணன் நல்லது செய்ய போகிறாரா. இன்னும் நாங்கள் எந்த உறுதி அதிகாரம் பார்த்து வரல. ஆனால் எங்களை பார்த்து இவ்வளோ கட்சிகள் ஏன் பயப்படுன்னு எனக்கு தெரியலையாது. இன்னொன்று எங்கள் அண்ணனை எதிர்த்து எத்தனை முதலமைச்சர் தெரியுமா? முதல் படத்தில் கருணாநிதி, இதில் காவலன் படத்தில், அதுக்கு தலைவா படத்தில் ஜெயலலிதா, அதுக்கடுத்து சர்க்கார் படத்தில் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள், அதுக்கடுத்து இந்த படத்தில் தொடர்ந்து உங்கள் ஸ்டாலினே அவர்கள். ஏன்னா மேலே அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி திமுக இருக்கும்போது எப்போ 2010-11 அதுக்கு அடுத்து பிஜேபி ஆட்சி, 2 பிரதமர், 4 முதலமைச்சர். எங்கள் அண்ணன் ஒரு ஆள் எடுத்துக்காங்க. எங்கள் அண்ணன் எதுவும் பேக்கறதுக்கு போயிட்டாரா, இல்லை ஒதுங்கி ஓடிட்டாரா, இல்லை பயம் காமிச்சு பயணித்துட்டீங்களா? என்ன செஞ்சா அடுத்த கட்டத்துக்கு போய்க்கு அருவத்துக்கு உங்கள் பயமெல்லாம் வந்து எப்படி தெரியுமா? சும்மா வாய் மிரட்டல், உங்களால் ஒன்றுலாம் பண்ண முடியாது. காரணம் தெரியுமா? மக்கள் செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது, மக்கள் பலம்னு ஒன்று இருக்குது, மக்கள் சப்போர்ட் ஒன்று இருக்குது. இது யாருக்கு நினச்சிங்க? இது அனைத்து ஒன்று சேர்ந்து நிற்கிற ஒரே ஆள் தளபதி. உங்களுக்கு தெரியுமா? இந்த அரட்டி பார்க்குறது, இந்த மிரட்டி பார்க்குறது, உருட்டி பார்க்குறது, இதெல்லாம் வந்து எங்கள் அண்ணன்ட்டு சொல்லாது. எங்கள் அண்ணன் கேரட் பற்றி என்ன தெரியும் சொல்லுங்க அப்பா. எங்கள் அண்ணன் கேரட் எதுவுமே தெரியாது. அவர் வந்து ஒரு சில விஷயம் முடிவு எடுத்துட்டாராங்க, ஒரு ஓட்டு பேக்க அடிக்க மாட்டார். அவ்வளவு நேர்த்தியாக விஷயத்தை கொண்டு போவாங்க. உங்களுக்கு என்னடா இன்னும் சொல்கிறேன், பண்ணி வைக்கலாம்டோ, மிரட்டி பண்ணி வைக்கலாம் நினைச்சலாக்கி நீங்கள் தான் முட்டாள், மிகப்பெரிய முட்டாள்னு வச்சுங்க. சரிங்களா? அடுத்து விரைவில் ஒவ்வொரு லைவாக கண்டிப்பாக போடுவோம். எதையுமே எங்கள் தேனி மாவட்டத்தில் பிரச்சனை கண்டிப்பாக பேசுவோம். இதெல்லாம் வார சந்திக்கிட்டே போகிறோம். வாழும் வாழ்க்கை தளபதிக்காக, போகும் உயிர் தமிழுக்காக. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.